இந்த கஜவஸ்திரா செய்கிறதுக்கு இதில் நான் உங்களுக்கு வந்து 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். காட்டன் ஒரு ரோல், ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், கொஞ்சோண்டு காய்ச்சாத பால், அதுக்கப்புறம் தண்ணி போட்டு சேர்த்தி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாட்டரியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் கஜவஸ்திரா செஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா வாட்டரியாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பால் இதில் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஜவஸ்திரா செய்கிறப்ப பால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சால் கூட அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோஷம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பயே செஞ்சு அப்பயே யூஸ் பண்ணணும். காட்டன் ரோல் எடுத்துக்கோங்க. காட்டன் ரோலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லேயராக வரும். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த காட்டனில் வந்து எவ்வளோ வேணும், திக்காக வேணும்னா திக்காக, இல்லை தின்னாக வேணும்னா தின்னாக, அதை பொறுத்து கட் பண்ணிகிட்டே வாங்க ஸ்ட்ரெயிட் லைனாக. ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். அங்கே பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா ஒரே திக்னஸ்க்கு வந்துடும். ஓரளவுக்கு ஈவனாக வர மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணாமல் லைட் ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணுங்கள். ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது திக்னஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து ரோல் பண்ண காட்டனுடைய எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ எடுத்துகிட்டு அதை வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காட்டனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டர்லேயும் வந்து நீங்கள் கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ப்ராப்பராக வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸ்க்ரூவை மஞ்சள் தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காட்டனை ரொட்டேட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைடுமே பண்ணிவிட்டு கை வச்சு லைட்டாக அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்துடும். இதே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ண தண்ணி வந்து கெட்டியாச்சு அப்படின்னா அதில் வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணி தின் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும். திக் கன்சிஸ்டன்ஸ்லேயே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து திக் கன்சிஸ்டன்ஸ்லேயே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வஸ்திரமாலோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து நம்ம அந்த மஞ்சள் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஷேப் வந்துடும். நீங்கள் வந்து ஸ்க்ரூவே தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கோனூசி யூஸ் பண்ணிக்கலாம், ஆணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மரத்தீக்குச்சி இருக்குது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சைக்கிள் கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டூலுக்கு இந்த 2 மெத்தடில் வந்து செகண்ட் மெத்தட் வந்து சூட் ஆகாது. ஸோ அந்த டூலுக்கு என்ன மெத்தட் சூட் ஆகுமோ அதை பொறுத்து வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கஜவஸ்திரா செய்கிறப்ப ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கொடுக்குற கேப் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க. கிட்டையாக கொடுங்க. அதுக்குன்னு ரொம்ப கிட்டையாகவும் கொடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு வந்து முத்து மாலை மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு எட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து கோடி ஜஞ்சம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக 2 சைடும் வைப்போம். அதை தான் வந்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வஸ்திரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வஸ்திரம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தின் லேயர் காட்டன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து அந்த டர்மரிக் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் தண்ணியில், அதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து அது நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வரணும் இல்லைங்களா, அதனால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் ப்ராப்பராக வரத்துக்கு வந்து ஷேப்ஸ் வந்து பின்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே கார்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேப் ப்ராப்பராக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும்.
வஸ்திரமுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ளோ கோடி ஜஞ்சம் போடுறீங்களோ, அத பொறுத்து வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் செஞ்சிருக்கிறது வந்து 2 கோடி ஜஞ்சம் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வேள 16, 14 அந்த மாரி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி இந்த வஸ்திரமுடைய ஷேப் வந்து நீங்க பெருசு பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வஸ்திரம் வந்து கோடி ஜஞ்சத்தில ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இந்த மாரி பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணிட்டு நம்ம பூஜா டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து சென்டர்ல வந்து குங்குமம் வைப்போம் இல்லைங்களா? அந்த குங்குமம் வைக்கிறப்ப இந்த ஃபோட்டோஸ் மத்த இடத்துல நீங்க வைக்கிறப்ப, அந்த குங்குமம் வந்து ரவுண்டா அழகா இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். ஒரு கப்ல குங்குமமும், தண்ணியும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில வந்து பட்ஸ்ல வந்து நெறைய எடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல இந்த மாரி வச்சீங்க அப்டின்னா, குங்குமம் வந்து நல்லா ரவுண்டா வரும். எதுக்காக பட்ஸ்ல வந்து நெறைய எடுக்கணும் அப்டின்னு சொல்றேன்னா வந்து, பட்ஸே வந்து பார்த்தீங்க அப்டின்னா காட்டன் தான். அதுவே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். அதனால சீக்கிரமா எடுத்து சீக்கிரமா வைங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட் பெருசு பண்ணணும் அப்டின்னா, வீடியோல காட்டியிருக்கிற மாரி சைட்ல அந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்டின்னா வந்து, ரவுண்ட் உங்களுக்கு வந்து நல்லா பெருசா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா, டபுள் லேயர் வச்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஓவரால் இந்த மாரி இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.